அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுல் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரையோட இட்லி பொடி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும், மாதவிடாய் பிரச்சனையை சீர் செய்யும், நரைமுடி பிரச்சனையை சீர் செய்யும். இது நாட்டு வல்லாரைக்கீரை. இதை நம்ம நிழல்லே உணர்த்தி இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக இப்போ எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு நல்ல எண்ணெயில் வறுத்துக்கலாம். ஒரு 2 பூண்டு தோலோடு நசுக்கி அதே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிழலில் உணர்த்தி காய வச்ச அந்த வல்லாரைக்கீரையை அதே எண்ணெயில் நல்லா முருவலாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஸ்பீட் பண்ண வேணாம், தீஞ்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு பண்ணிங்கன்னா இப்படி நொறுங்கும். அந்த மாதிரி நொறுங்குச்சுன்னா நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பதம் போதும். இதை அப்படியே நம்ம இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 25 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே எண்ணெயிலே. நீங்கள் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அதை தீஞ்சிட வேணாம், தீஞ்சால் வாசமே மாறிடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க, அல்லது 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கப்பில் தான் எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். வாசம் நல்லா வரணும், தீயாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் தூளில். அதுதான் ரொம்ப வாசத்தை கொடுக்கும். 1 கப் அளவுக்கு இல்லை 200 கிராம் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்தில் செஞ்சால் இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இந்த அளவு ஆனாலே போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப தீஞ்சிட போகுது. நல்லா வறுத்து எடுத்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆற வைக்க போகிறோம். நல்லா ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம், 2 பூண்டு, ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு காய வச்ச அந்த வல்லாரைக்கீரை, ஒரு 25 காஞ்ச மிளகாய், ஒரு 200 கிராம் கடலப்பருப்பு, 200 கிராம் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்தோடனே கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கீரை, அந்த வல்லாரைக்கீரை, பூண்டு, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி அரைச்சிட்டா அதுக்கப்புறமேட்டா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நொரன்னு அரைச்சா சில பேருக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் இப்படியே அரைச்சிக்கிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் நொரன்னு கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வல்லாரைக்கீரையே பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தோசையில் மேலே தூவி கூட தரலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் நெய் காம்போ ஆஃபர், மசாலா ஹோம்மேடாக செஞ்ச மசாலா காம்போ ஆஃபர், இது ஜூன் மாதத்தோட காம்போ ஆஃபர். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.